ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பச்சை பயிரோட அவல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான பன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஈனோ சோடா எதுவுமே சேர்க்கலை. அது மாதிரி மாவை புளிக்கும் வைக்கலை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். சிவப்பு அவல், வெள்ளை அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கிறேன். ஒரு 5-6 சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 கொட்டை போல் புளி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கி எடுக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி சாஃப்டாகி வரதுரையும் வதக்கி எடுத்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து தாளிப்பு சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியான ஒரு சுவையான சட்னி ரெடி. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அவல், பயிறு இது எல்லாமே நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஊற வைக்கும்போது தண்ணி சேர்த்துருந்தோம்ல, அந்த தண்ணியை சேர்த்தே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 பேட்சாக அரைச்சி எடுக்கிறேன். இதில் ஒரு 5-6 சின்ன பல் பூண்டு, கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரணும். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம 2ஆம் பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2ஆம் பேட்சாக அரைக்கும்போது நம்ம அவல் பயிறு மட்டும் சேர்த்து அரைச்சா போதும், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இது கூடவே மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் ரவை சேர்த்ததுனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சிவந்து வறுபட்டு வந்ததும் இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கி வர வேண்டாம். லைட்டாக சாஃப்டாகி வரதுவரையும் வதங்கி வந்தாலே போதும். இது போல் வதக்கி தான் சேர்க்கணுன்னு இல்லை. வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்லாம் நீங்கள் டைரெக்டாகவே மாவு கூடவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கேரட்லாம் ரொம்ப வெந்து வரணும்னு வேண்டாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம். நம்ம சேர்த்துருந்த ரவெல்லாம் நல்லாவே ஊறி நல்லா திக்காகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி தான் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இது போல் ஒரு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம இதில் பேக்கிங் சோடா, ஈனோ எதுவுமே சேர்க்கலை. அதனால் இந்த மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு விஸ்க் வச்சோ இல்லை கையை வச்சோ இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்து செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பன் தோசை. இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், கேரட் அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். முழுவதுமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம இதை உடனே தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம்.
நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு சின்ன ஆப்பச்சட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்குறேன். எள்ளெல்லாம் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இதை மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். மறுபக்கம் திருப்பி போட்டுட்டோம். நம்ம இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லா உள்ளே வர நல்லா வெந்து வரணும். இது போல் நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இதில் ஈனோ சோடாலாம் சேர்க்கல, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பன் தோசை. இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதிலேருந்து ஒன்றை எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இது நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.